கிளீன் ஸ்ரீலங்கா செயலணி குறித்த அங்கத்தவர்களுடைய விவரம் வெளியிடப்பட்டது. இதில் தமிழர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சமூக வலைத்தளங்களும் விமர்சனமும் இருந்துச்சு. 5 வருட ஆட்சி காலத்திலுள் இலங்கையில் ஒரு பாரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா மக்களுக்கு? கடந்த அரசாங்கங்களை பார்க்கும்போது நல்லாட்சி என்ற பெயரில் கூட ஒரு அரசாங்கம் இருந்தது. புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். பின்னர் பல பல பெயர்களில் ஆட்சிகள் அமைந்தன. இந்த ஆட்சியிலே இப்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு பெயர். அரச ஊழியர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் பொதுமக்களுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தியும் மற்றும் மக்கள் எதிர்பார்க்கிற அந்த சேவையை அரச ஊழியர்கள் வழங்கினார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. வணக்கம். எப்பொழுது இலங்கையில எங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் 2025 புது வருடத்தோட முதல் நாளில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு நிகழ்வோடு இந்த புத்தாண்டை ஆரம்பித்தார். அதான் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய செயற்திட்டம். தேசிய ரீதியிலான நாடளாவிய ரீதியிலான ஒரு புதிய செயற்திட்டம் ஒன்றை நேற்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறார். இதற்கு முன்னதாகவே டிசம்பர் 19ஆம் தேதி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா குறித்த ஜனாதிபதி செயலணியில் யார் யார் இருக்கிறார்கள், இது எப்படி செயற்பட போகின்றது என்பதான ஒரு வர்த்தமான அறிவித்தலையும் ஜனாதிபதி வெளியிட்டார். இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய செயற்திட்டம் ஆரம்பமாகிருச்சு. உண்மையாகவே இது பற்றி தெரியாத நிறைய பேர் இருக்கீங்க. இதை தெளிவுபடுத்தும் நோக்கமாகத்தான் இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். ஆகவே நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னா என்ன, அந்த செயற்திட்டத்தில் இலங்கையில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெறவிருக்கு எங்களுக்கு தெரியும். கடந்த நாட்களில் கடந்த வருடங்களில் இடம்பெற்ற போராட்டங்களில் பிரதானமாக கோரப்பட்டது சிஸ்டம் சேஞ்ச், ஒரு பெரிய அரசியல் மாற்றம். ஆகவே இந்த மாற்றம் தானா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறத நாங்கள் பேசி பார்க்கலாம். அதற்காக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா சம்பந்தமாக எங்களுக்கு நிறைய தெளிவுகளை வழங்குவதற்காக இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். முதல்ல உங்களுக்கு எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்து. உங்களுக்கு ஒரு உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் பணியாட்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் 1ஆம் தேதி கிளீன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற இந்த தேசிய ரீதியிலான சீர்திட்டத்தை ஆரம்பிக்கிறார். உண்மையாகவே என்னது இது? இதில் இருந்து என்ன செய்ய போகிறாங்க எங்களுடைய இந்த அரசாங்கம், என்ன நடக்க போகுது? உண்மையில் எமது நாட்டை பொறுத்தவரையிலே 76 வருடங்களாக நாங்கள் சுதந்திரம் அடைந்து நாங்கள் ஒரு சம்பிரதாய பூர்வமான ஒரு அரசியல் மாற்றம் தான் எங்கள் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே அண்மை காலமாக மக்கள் ஒரு முறைமை மாற்ற வேண்டும் என்று பல்வேறுபட்ட போராட்டங்கள், கோரிக்கைகள் விடுத்திருந்தார்கள். உண்மையிலேயே நாங்கள் 2025ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்திருப்பது அந்த மாற்றம்தான். அதை நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். உண்மையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சில நேரத்தில் சுற்றாடலை சுத்தப்படுத்துவது அப்படின்னு சுற்றாடலை சுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, இதிலே எங்களுடைய சிந்தனைகள், செயல்திறன், நாங்கள் செயலாற்றும் முறை இன்று பல்வேறுபட்ட மாற்றங்கள், அதாவது கலை, கலாச்சாரம், பௌதிகவியல் என்று பல்வேறுபட்ட துறையிலே மாற்றங்களை கொண்டு வருவதுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். எங்களுக்கு தெரியும், டிசம்பர் 18ஆம் தேதி அல்லது 19ஆம் தேதி ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலில் இந்த ஜனாதிபதி செயலணி, அதாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயலணி குறித்த அங்கத்தவர்களுடைய விவரம் வெளியிடப்பட்டது. இதில் தமிழர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சமூக வலைத்தளங்களும் விமர்சனமும் இருந்துச்சு. இது பற்றி உங்களுடைய கருத்து? உண்மையிலே நாட்டிலே சிறந்த திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது, அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அது இன ரீதியாக நாங்கள் பார்க்க தேவையில்லை. எமக்கு தேவை ஒரு மாற்றம். அந்த மாற்றம் நல்ல முறையில் இடம்பெற வேண்டும் என்று. இதிலே தமிழர்கள் இல்லை, சிங்களவர்கள் இல்லை, முஸ்லீம்கள் என்று குறை கொள்ள தேவையில்லை. நாங்கள் நியமித்திருப்பவர்கள் தங்களுடைய கடமைகளை சிறந்த முறையிலே செயல்படுத்தி அது நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த இலக்கை அடைவதென்றால் அது போதும். உண்மையிலே நாங்கள் நினைக்கிறோம் சிறந்தவர்களை சரிவு செய்திருக்கிறோம். ரைட். கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இதில் முதற்கட்டமாக என்னென்ன வேலை திட்டங்கள் இடம்பெறவிருக்கு? இப்போ தெரியும், கிளீன் ஸ்ரீலங்கானா சுற்றாடலை சுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, அதை தாண்டி ஒவ்வொரு துறைகள், ஒவ்வொரு பிரிவுகள், அரசாங்கத்தினுடைய சார்பில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரிவுகளிலும் இந்த ஊழல், மோசடி, லஞ்சம் இதையும் இல்லாதொழிக்கும் நோக்கத்தை தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காங்கிற நாடளாவிய ரீதியிலான செயற்திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாகவே அதிரடியாக முதலாவதாக நிகழ்வு என்னவாக இருக்கும்? இல்லை, உண்மையில் இதில் என்னென்னா, முதலாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையை அகற்ற வேண்டும்.
உண்மையிலே தெரியும் உங்களுக்கு, நாங்கள் யாருமே ஏழ்மை நிலையில் இருப்பதை விரும்பவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் இந்த ஏழ்மை நிலையை வைத்து கொண்டு தான் அரசியல் செய்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த ஏழ்மை நிலையை எவ்வாறு இல்லாமல் ஒழிப்பது, துடைத்தெறிவது என்பதனுடைய வேலை திட்டமாகவும் இதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்து மிக முக்கியமான விடயங்கள் தான் அரச ஊழியர்கள் மீது இந்த நாட்டில் உள்ள மக்கள் ஒரு நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அரச ஊழியர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் பொதுமக்களுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தியும் மற்றும் மக்கள் எதிர்பார்க்கிற அந்த சேவையை அரச ஊழியர்கள் வழங்கினார்களா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கின்றது. எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாக நாங்கள் ஒரு சிறந்த அரச சேவையை நாங்கள் ஏற்படுத்த வருகிறோம். அதாவது நாட்டிற்கும் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சேவையை பெற்றுக்கொள்வதற்காக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாக நாங்கள் இந்த அரச சேவையை நாங்கள் புதுப்பிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாது இன்று உங்களுக்கு தெரியும், இன்று அரச நிறுவனங்களிலேயோ அல்லது தனியார் நிறுவனங்களையோ மக்கள் தங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது லஞ்சத்தை வழங்குவது காணப்படுகின்றது. லஞ்சம் என்பது லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. எனவே இது இரண்டையும் கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாக நாங்கள் நீக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாது போதை, இன்று உங்களுக்கு தெரியும் நாட்டில் மிகப்பெரிய ஒரு புற்றுநோயாக மாறி இருப்பது போதை. பல்வேறுபட்ட கலாச்சார சீரழிவுகள், குடும்ப சீரழிவுகள், பல்வேறுபட்ட நாட்டையே உலுக்கி போடுகின்ற ஒரு செயலாக இந்த போதை பொருள் கடத்தல் மற்றும் போதைப் பொருள் பாவனை இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் துடைத்தெறிவதற்கான ஒரு செயல் திட்டமாக வந்து ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் அதுவும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்து எமது நாட்டினுடைய மக்கள் இன்று பொது கட்டிடங்களாக இருக்கலாம், பொது ஸ்தானங்களாக இருக்கலாம், அல்லது பொது சொத்துக்களை கூட தங்களுடைய வீட்டுகளில் இருக்கிற சொத்துக்களை பாவிக்கின்ற அந்த மனநிலை அல்ல பொது சொத்துக்களை பாவிக்கின்ற பொழுது. எனவே தங்களுடைய வீட்டு பொருள் போல பொது சொத்துக்களையும் பாவிக்கின்ற அந்த ஒரு மனநிலையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். எனவே பொது சொத்துக்களை பாவனை, பொது இடங்களை எவ்வாறு நாங்கள் வைத்திருப்பது, எவ்வாறு சுத்தப்படுத்துவது, சுற்றாடலுக்கு தீங்கு ஏற்படாமல் எவ்வாறு இந்த சூழலை பாதுகாப்பது, அதே போல விலங்குகள், பறவைகள் இவைகளுக்கும் இந்த பூமி சொந்தமானது, இவர்களுக்கும் வாழக்கூடிய அந்த சூழலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். எனவே இன்று உங்களுக்கு தெரியும், இன்று காட்டில் இருக்கக்கூடிய யானைகள் நாட்டுக்குள்ளே வருகின்றன. ஏனென்றால் அவர்கள் வாழுகின்ற அந்த யானைகள் வாழுகின்ற அந்த இடங்களை நாங்கள் இன்று இல்லாமாக்கியிருக்கோம், காடுகள் அழிக்கின்றோம். அதனால தான் இந்த யானைகள் ஊருக்குள்ளே வந்து அட்டகாசம் செய்கின்றன. நாங்கள் வெறுமனமே யானை அட்டகாசம் என்று சொல்கின்றோம். எனவே மனிதன் தான் அங்கு தவறளித்திருக்கிறான், காடை அளித்திருக்கிறான். இவ்வாறான சூழல் பாதுகாக்கின்ற செயல் திட்டங்களையும் நிச்சயமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாக ஏற்படுத்திருக்கிறேன் நினைக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் முதல் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பல்வேறுபட்ட வேடு திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். கிராமம் வரைக்கும் மக்களுக்கு இந்த திட்டத்தை நாங்கள் விளங்கப்படுத்துவோம். பிறகு நாங்கள் கிரமமாக இதனுடைய நடைமுறைப்படுத்துவோம். இது உடனடியே ஒரு குறிப்பிட்ட காலம் போல் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் கொண்டு வருகின்ற திட்டம் அல்லது. உங்களுக்கு தெரியும், கடந்த 2019ஆம் ஆண்டு இருக்கின்ற சுவர்களெல்லாம் நிறம் பூசி ஓவியங்கள் வரைந்தார். அவ்வாறான குறிப்பிட்ட காலத்தின் பிறகு அந்த ஓவியங்கள் அழிந்து போய்விட்டன. எல்லாம் மறுபடியும் புட்கள் அதில் வளர்ந்து இல்லாமல். இது அப்படி அல்ல, தொடர்ச்சியாக நாட்டினுடைய பெரிய ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு திட்டமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அறிவிக்கலாம். நிச்சயமாக. இப்பொழுது எனக்கு தெரியும், நேற்றைய தினம் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அதன் போது உத்தியோகபூர்வ இணையதள அங்குரார்ப்பணமும் இடம்பெற்றது. இப்பொழுது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரிலே ஒரு உத்தியோகபூர்வ இணையதளமும் இருக்கின்றது. நீங்கள் அதற்கு பிரவேசித்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய செயற்திட்டம் குறித்த இன்னும் மேலதிகமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு கேள்விதான், இப்போ நீங்கள் பெருந்தோட்டத்தின் அமைச்சின் பிரதி அமைச்சர், இந்த கிளீன் ஸ்ரீலங்காங்கிற விஷயத்தின் மூலமாக, தேசிய செயற்திட்டத்தின் மூலமாக பெருந்தோட்டம், அதாவது மலையகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? பெரிய மாற்றங்களை நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அந்த போதைப் பொருள் பாவனை, அது எங்களோட மக்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஏற்கொண்ட சிக்கல்கள், பல்வேறுபட்ட சிக்கல்கள், இது கிளீன் ஸ்ரீலங்கா தீர்வுகளை நிச்சயம் பெருந்தோட்ட பகுதியில் அதிகமாக நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இதன் திட்டம் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. ஆகவே அடுத்த
5 வருடங்கள், அதாவது 5 வருட ஆட்சி காலத்திலுள் இலங்கையில் ஒரு பாரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா மக்களுக்கு? இப்போ தெரியும், நீங்கள் கடந்த அரசாங்கங்களை பார்க்கும்போது நல்லாட்சி என்ற பெயரில் கூட ஒரு அரசாங்கம் இருந்தது, புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள், பின்னர் பல பல பெயர்களில் ஆட்சிகள் அமைந்தன. இந்த ஆட்சிகளே இப்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு பெயர். ஆகவே மக்கள் உண்மையாகவே வாக்களித்த மக்கள் சரி, இலங்கையில் வாழ்கின்ற மக்களும் சரி, பெரிய எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்ற மக்களுக்கும் சரி, ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே இந்த 5 வருட இறுதியிலே என்ன நடக்கும்? மக்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு மாற்றத்தை 5 வருட இறுதிக்குள் நாங்கள் செய்திருப்போம். நிச்சயமாக மக்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தை எங்களுக்கு கையளித்தார்களோ அந்த எதிர்பார்ப்பிற்கு சற்றும் குறையாது. அந்த எதிர்பார்ப்பை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றியிருப்போம். நிச்சயமாக. இந்த இடத்திலே மற்றொரு விடயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். என்னென்னு சொன்னால், நேற்று இந்த அங்குரார்ப்பண நிகழ்வின் போது முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான, கிரிக்கெட் அணி தலைவர்களான குமார் சங்கக்கார மற்றும் மஹில ஜெயவர்தன ஆகியோரும் வருகை தந்தார்கள். அவர்களில் குமார் சங்கக்கார குறிப்பிட்ட ஒரு விடயத்தை, இது வந்து அரசாங்கத்துக்கு மாத்திரம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தை செயற்படுத்த முடியாது, இதுக்கு வந்து நிச்சயமாக மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கையினர் இல்லை, உண்மையிலே ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் அந்த நாட்டை கட்டியெழுப்ப நாட்டில் உள்ள அனைத்து மக்களும், தமிழ், சிங்கள, முஸ்லிம் என அனைத்து மக்களும் ஒன்றிணைந்தோடு நாங்கள் அரசியல் கட்சிகள் பேதுமின்றி அனைவரும் ஒன்றிணைவதன் மூலமாகத்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். எனவே நாட்டு மக்களுக்கும் இதை ஒரு அரசியல் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேலைத்திட்டம் என்று எண்ணாது, இது தேசிய வேலைத்திட்டமாக எண்ணி அனைத்து மக்களும் இதில் பங்கு கொண்டு நாட்டை கட்டியெழுப்பதற்கு அனைத்து மக்களையும் இந்த தேசிய வேலைத்திட்டம் இணைந்து கொள்ளும்படி நான் உண்மையிலே நாட்டு மக்களுக்கு நான் அழைப்பு எடுக்கின்றேன். நிச்சயமாகவே இவ்வளவு நேரம் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தேசிய செயற்திட்டம் குறித்து ஒரு சிறந்த விளக்கத்தை எங்களுக்கு அளித்த பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி தோழர். ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா குறித்து இந்த காணொலியில் நாங்கள் பார்த்தோம். உண்மையாகவே இப்பொழுது அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. நேற்று இந்த 1ஆம் தேதியிலிருந்து, இந்த 2025ஆம் வருடம் இந்த 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையிலே ஒரு பாரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே ஒரு சிஸ்டம் சேஞ்ச் உண்மையாகவே இடம்பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த அரசாங்கம் இப்பொழுது காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. இந்த வருடத்தையும் ஆரம்பித்திருக்கின்றது. மக்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மக்கள் நிச்சயமாக மக்களுக்கும் இதில் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் அரசாங்கத்தை பார்த்து எங்கே கூறிய வாக்குறுதிகள் நிறைவேறவில்லையே, எங்கே சொல்லி இந்த மேடைகளில் பேசிய வாக்குறுதிகளுக்கு என்ன ஆயிற்று என்பதெல்லாம் தொடர்ந்தும் கேள்விகள், விமர்சனங்களை நாங்கள் மக்கள் முன்வைக்கின்றோம். சமூக வலைத்தளங்களை பார்த்தால் அரசாங்கத்தின் மீது இன்னமும் சீர பூசுபவர்கள், விமர்சிப்பவர்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பல்வேறு வகையிலும் அரசாங்கத்தை விமர்சனங்களால் அடித்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். இருப்பினும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய ஒவ்வொருவருடைய கைகளிலும் அந்த கடமை இருக்கின்றது. இலங்கையில் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஏற்பட்டால் அது நம்மளுடைய வாழ்விலும், தனிப்பட்ட வாழ்விலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நாடு மாற வேண்டும். அந்த நாட்டின் மாற்றத்திற்கு மக்களாகிய நாங்களும் நிச்சயமாக கைகோர்த்து செயற்பட வேண்டும். சாதாரணமாக எங்களுடைய ஒழுக்கங்கள், பாதையில் செல்லும் போதும் சரி, அல்லது நாங்கள் தொழிலுக்கு செல்லும் இடங்களிலும் சரி, நிச்சயமாக இந்த ஒழுக்கங்களை பின்பற்றி ஒரு நேர்மையான முறையில் நாங்கள் செயற்பட்டால் தெரியும், ஒரு வேலையை செய்து கொள்வதற்கு நாங்கள் எங்களில் பலர் இன்று லஞ்சம் கொடுக்கின்றார்கள், லஞ்சம் பெறும் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாதிரி நிலையில தான் அது இன்னும் வலுப்பெறுகிறது. ஒருவரை பார்த்து இன்னும் 10 பேர் அதையே செய்கின்றார்கள். ஆகவே அவ்வாறானவற்றை நிறுத்திவிட்டு நாட்டில் ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும். அனைத்து வேலைகளையும் உரிய முறையிலே சட்ட ரீதியாக ஒரு முறையான திட்டத்திலே நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கேற்றாற் போல் செயற்பட வேண்டும் என்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொள்கின்றோம். அதே போல் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய செயற்திட்டத்துக்கு மக்களாகிய நாங்களும் வலு சேர்க்க வேண்டும். ஆகவே நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான இந்த காணொலியில் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி அமைச்சர்களுக்கும். அவை தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் எதிருங்கள். இது பற்றி இன்னும் மேலதிகமான விவரங்களை தெரிந்து கொள்ள தமிழ்வின் இணையப்பக்கங்களை பிரவேசித்து இது பற்றின மேலதிக மற்றும் முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் அருளுடன் நான் பில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.